ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாகை தமிழா. நம்ம இன்னைக்கு வாகை தமிழாவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சேனைக்கிழங்கு. சேனைக்கிழங்குல என்னென்ன நற்குணங்கள் இருக்குது அப்படின்றதையும் அதை இந்த மாதிரி ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நம்ம வாகை தமிழா சேனலில் இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் இயற்கை மருத்துவங்க செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்பப்போ அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனைக்கிழங்கு இருக்கீங்களா, இந்த சேனைக்கிழங்கோட நற்குணங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு அதிகப்படியான நற்குணங்களை தான் கொண்டிருக்கு. குறிப்பாக இது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் இந்த சேனைக்கிழங்கை நல்லாவே விளைவிச்சு சாப்பிட்றாங்க. இது ஒரு நல்ல ஒரு மாவுச்சத்தான ஊட்டச்சத்தான உணவாக கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லப்படுறாங்க. இந்த சேனைக்கிழங்கு 6 to 8 மாதங்கள் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் தெரிய வருது. இந்த சேனைக்கிழங்கு பார்க்கறதுக்கு நல்லா பெருசா யானையோட கால் மாதிரியே இருக்கு அப்படின்றதுனால இது யானை கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லப்படுறாங்க. இந்த சேனைக்கிழங்குல விட்டமின் சி, அதுக்கப்புறமா அதிகப்படியான நார்ச்சத்து, அதுக்கப்புறமா விட்டமின் D6, அதுக்கப்புறமா பொட்டாசியம், இதெல்லாம் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு. அதனால இந்த சேனைக்கிழங்கு நம்ம எடுத்துக்கிறது மூலமா அதிகப்படியான ஸ்ட்ரென்த் நம்ம உடலுக்கு கிடைக்கும். இதை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது மூலமா நம்ம உடலுக்கு எலும்பு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னாலும் நம்ம உடலுக்கு எலும்பு ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் எலும்பு சம்பந்தமாக அதிகப்படியான நோய்களுக்கு இது ஒரு நல்ல மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். எல்லா கிழங்குகளை விட இந்த சேனைக்கிழங்கு நம்ம உடலுக்கு ஒரு நல்ல வலுவை தான் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழு நோயாளிகள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த தொழு நோயாளிகள்லாம் இந்த சேனைக்கிழங்கு அதிகமாக எடுத்துக்கிறது மூலமா அந்த தொழு நோய் சீக்கிரமாகவே அவங்களுக்கு க்யூர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ டாக்டர்ஸோட ரெக்கமெண்டேஷன் படி தொழு நோயாளிகள் எல்லாருமே இந்த சேனைக்கிழங்கு அதிகமாகவே எடுத்துக்கலாம். இதில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்கிறதுனால இதை அதிகமாக குழந்தைகளுக்கு கொடுக்கறது மூலமா அவங்க உடல் ஆற்றல் அதிகரிக்கும். ஸோ இந்த சேனைக்கிழங்கு குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுக்கும்போது அவங்க ஞாபக சக்தியாக இருக்கட்டும், அவங்க உடல் வலுவாகட்டும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த சேனைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, இந்த சேனைக்கிழங்கு எவ்வளவு ஈஸியாக குக் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சேனைக்கிழங்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேலே இருக்க செதில்கள், அதாவது அதோட தோல்லாம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப திக்னஸாக இருக்கும். ஸோ அதை நம்ம சிறந்த முறையில் அதை எடுக்கணும். அதில் அது மட்டும் இல்லாமல் சேனைக்கிழங்குல ஒரு வகையான விஷத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. விஷத்தன்மை அப்படின்னு சொன்னோடனே பயப்படக்கூடிய ஒரு விஷத்தன்மையெல்லாம் இல்லை. அது இந்த சேனைக்கிழங்கை நல்லா கட் பண்ணி அலசி ஒரு நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த மாதிரி கொதிக்க வச்சு ஒரு அரை வேக்காட்டில் எடுத்தோம் அப்படின்னா அந்த சேனைக்கிழங்குல இருக்க விஷத்தன்மை எல்லாமே வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரிய வருது. ஸோ நான் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக இல்லை, நான் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி 2 ஷேப்பில் நான் கொதிக்க வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதை ஒரு மாதிரி நான் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ 65 பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு பவுடர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இந்த பதத்தில் வரும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்பாத்தி மாவு பதத்துலேயும் இல்லாமல் தோசை மாவு பதத்துலேயும் இல்லாமல் ரெண்டுக்கும் சென்டராக ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி இந்த பதத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் வச்சுக்கிட்டு நம்ம வேக வச்ச ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மாதிரி அந்த சேனைக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா, அந்த சேனைக்கிழங்குல நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணால் தான் அது நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக ஃபுல்லாக நம்மளுக்கு காரசாரமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு நம்ம இது எண்ணெயிலலாம் போட்டு எடுக்க மாட்டோம். எண்ணெயில் போட்டு எடுத்தால் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் அதிகமாக இதை சாப்பிட முடியாது அப்படின்றதுனால நம்ம எண்ணெயிலலாம் போட்டு எடுக்க மாட்டோம். இந்த மாதிரி தோசை சட்டி இருக்கு இல்லைங்களா, நம்மக்கோங்க அதில் நிறையா வேணால் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிறதுனால நம்ம உடலுக்கு இந்த ஆயில் அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம 1 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சேனைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வைப்போம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த மாதிரி ஃப்ரை ஆகும்போது அதோட கலர் சேஞ்ச் ஆகும், ஒரு மாதிரி நல்லா ரெட்டிஷாக வரும். நம்ம அது வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் தான் அதுக்கு டைம் எடுக்கும். நல்லா இந்த மாதிரி ரெட்டிஷாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஒரு நல்லாவே இருக்கும். இப்படி பண்ணுறது சேனைக்கிழங்கோட ஈஸி மெத்தட். இது நம்ம ரொம்பலாம் இதுக்கு செஞ்சிட்டு இருக்க வேணாம். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும், ஸோ குழந்தைகளுக்கும் அதிகமாக கொடுக்கலாம், இல்லை பெரியவங்க யாருக்காக இருந்தாலும் இதை அதிகமாக கொடுக்கலாம்.
இது வந்து குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து சேனைக்கிழங்கு வந்து எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னும் சேனைக்கிழங்குல இருக்க நற்குணங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் இயற்கை மருத்துவங்களையும் நம்ம வாகை தமிழா சேனலில் பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.